நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஜாதகத்திற்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்பந்தம் உண்டா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு சில குடும்பங்களில் அனைவருக்கும் சர்க்கரை நோய் இருக்கும் அல்லது தோல் சம்பந்தமான வியாதிகள் காணப்படும். பரம்பரையாக ஒரு குடும்பத்தை குறிப்பிட்ட நோய் தாக்குவதற்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் ஏதாவது உண்டா என்று கேட்டால் ஆம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஜோதிடத்தை பொறுத்தவரை 6ஆம் இடம் சத்ருஸ்தானம், அதே இடம் தான் நோய் வழக்குகளுக்கு உரியதாகும். எனவே லக்னத்தில் இருந்து வரும் 6வது இடம் கொடிய ஸ்தானமாக ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது. ஒருவருக்கு 6ஆம் அதிபதியானவர் லக்னாதிபதி அல்லது ராசியுடன் சேர்ந்தாலோ, சந்திரன் அல்லது லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலோ அவருக்கு கொடிய நோய் ஏற்படும். லக்னாதிபதி சந்திரன், பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய மூவரும் கெட்டுப்போய் இருந்தால் தொழுநோய், சர்க்கரை நோய் ஏற்படும். 6ஆம் அதிபதி கெட்டுப்போய் இருந்தால்தான் ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க முடியும். மாறாக 6ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் அவர் எப்போதும் மருந்து மாத்திரையுடன் காலம் கழிக்க வேண்டும். சூரியன் மற்றும் செவ்வாய் உடன் ராகு அல்லது கேது அல்லது சனி சேர்ந்திருந்து சந்திரனும் கெட்டு போயிருந்தால் அவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. சுக்கிரன் 6இல் நின்று அதனுடன் 6ஆம் அதிபதியும் இருந்தால் சிறு வயதிலேயே சர்க்கரை நோய் அவர்களுக்கு ஏற்படும். இதற்கு பரிகாரமாக ஒன்று மாத்திரமே நாம் செய்ய முடியும். அதாவது எப்போதும் மோசமான தசை துவங்கும் போது உணவு கட்டுப்பாடு, சிறந்த மருத்துவ கவனிப்பு ஆகியவற்றை மேற்கொள்ளும் போது அந்த நோயின் தாக்கத்திலிருந்து நாம் ஓரளவுக்காவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.